வணக்கம் நண்பர்களே. தொடர்ந்து பிரயாணத்தின் போதே கேள்விப்படும் செய்திகளை அவ்வப்போது தமிழகம் டைம்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வியூவர்ஸுக்கு என்னுடைய கருத்துக்களை நான் பதிவிட எப்போதும் தவறுவதில்லை. இன்றைக்கு ஒரு செய்தி, தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார். என்னென்றால், இந்திய துணைக்கண்டத்தின் நாகரிகம் தமிழ்நாட்டில் தான் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம சேனலோட கருத்தை நான் உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த பண்டைய நாகரிகம் தமிழ்நாடு தொல்லியல் துறை ஆய்வு செய்து அந்த எந்தெந்த ஊர்களிலிருந்து இவர்கள் என்ன பொருட்கள் கிடைத்ததோ, எந்த மண் கிடைத்ததோ அதையெல்லாம் ஆய்வகத்துக்கு அனுப்பி, அமெரிக்காவில் ஒரு ஆய்வகத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இதில் முதல் சந்தேகம்னா நமக்கு புரியாத புதிர் என்ன அப்படின்னா, இந்த ஆய்வு முடிவுகள் வந்து 4 வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கு ஏன் வெளியிட்டார், இப்போ ஏன் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுல இது எதுவும் ஒரு அரசியல் காரணங்கள் இருக்குமோ அப்படின்ற ஒரு இன்னும் வெளிப்படையாக சொல்ல போகிறாங்க. தேர்தல் வருது, தேர்தல் நேரத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய கட்சி இதெல்லாம் பண்ணி சொல்லி ஒரு இது பண்ணணுன்ற ஒரு அடிப்படை சந்தேகம் இருக்குது. பொதுவாகவே மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பிறகு அந்த மொழியை மட்டுமே மையப்படுத்தி அரசியல் செய்து வந்தவர் தான் இன்றைய முதல்வருடைய தந்தை, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள். சரி, என்னுடைய கேள்வி மிக எளிமையான கேள்வி. என்னென்றால், இன்னும் ஒரு 5000 ஆண்டுகள் கழித்து அல்லது 7000 ஆண்டுகள் கழித்து, இன்றைக்கு எப்படி 5000-7000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு தொல்லியல் ஆய்வு செய்கிறாங்களோ, அது மாதிரி இன்றைய தமிழகத்தை ஒரு 5000 வருடங்கள் 7000 வருடங்கள் கழித்து யோசனை செய்து பாருங்கள். இதே மாதிரி இந்த தொல்லியல் ஆய்வு செய்தால் அப்போது அந்த ஆய்வாளர்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் நம்முடைய கேள்வி. என்ன கிடைக்கும்? உடைஞ்சு போன பாட்டில், குடிச்சிட்டு வீசி இருந்த மது கோப்பைகள், நெகிழி கோப்பைகள், அதுவும் யூஸ் அண்ட் த்ரோ கப், அது தமிழில் நெகிழி கோப்பைகள், டாஸ்மார்க் போர்டுகள், டாஸ்மார்க் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த போர்டு செதுச்சிருக்கும். அந்த போர்டுடைய எச்சங்கள், ஆயத்தீர்வை கட்டிய வரலாறுகள். இதுக்கு மது ஒருவேளை மனிதர்களுடைய எலும்புக்கூடுகளோ அல்லது மனிதர்களுடைய ஏதேனும் உடல் பாகங்களோ கிடைத்தால் கூட அதை அன்றைய ஆய்வகங்கள் அதை ஆய்வு செய்யும். அப்போ என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு ஆசிட்ல பாலடைந்த ஒரு உருவமாக இருக்கு. இந்த உடல் கூறுகள்லாம் ஒரு ஆசிட்ல, ஒரு அமிலத்தில் துவைக்கப்பட்டதாக இருக்குது தானே வரும். இதில் மாற்றுக்கிறது இல்லையே. ஏன்னா கிட்டத்தட்ட இன்றைய முதல்வரின் தந்தை கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது யார் கொண்டு வந்தாங்கன்றது வேற. எம்ஜிஆர் மதுவை கொண்டு வந்தாரா, இவங்க கொண்டு வந்தாங்களோ, அது வேற. இந்த மதுவின் சீரழிவிலிருந்து இன்னும் தப்ப முடியாமல் மேலும் மேலும் சிக்கல்கள் உள்ளாவதுதான் தமிழகத்தினுடைய நிலை. இவர்கள் எங்கு நமக்கு சற்று ஒரு அறச்சீற்றம், கோபம் வருகிறது என்றால், நீங்கள் நாகரீகத்தினுடைய எச்சங்களை இங்கு விட்டு செல்வது, நாகரீகத்தினுடைய மிச்சங்களை இங்கு விட்டு செல்வது என்பது வேறு. ஆனால் நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்கள்? என்ன அடையாளங்களை விட்டு செல்கிறீர்கள்? தொழிற்சாலைகளா? தொழிற்சாலைகள் ஒரு பக்கம் இருக்கும். தொழிற்சாலைகளை விட அதிகமாக மதுக்கூடங்கள் இருந்திருக்கும். அப்ப மதுக்கூடங்களுடைய எச்சங்கள் இன்னும் இருக்கும். ஆங்காங்கே குடித்து விட்டு போட்ட பாட்டில்கள் மிச்சமா இருக்கும். ஏற்கனவே சொன்னதுதான். அப்ப இந்த நாகரிகத்தை 5000 வருஷம் கழிச்சு விட்டுட்டு போறதுதான் நம்மளுடைய ஒரு பொருத்தமான தேர்வாக இருக்குமா அல்லது திறனாக இருக்குமா? 5000 வருடங்களுக்கு முன்னாடி நாகரிகம் தான் தோணுச்சுன்னு சொல்றதெல்லாம் வேற. இன்னொன்று இடையில சொல்லிக்கிறேன், நான் வந்து ஆரியனும் அல்ல, அதிமுக காரணம் அல்ல. ஏன்னா இந்த 2 பேர் தான் இந்த தமிழ் நாகரிகத்தை இப்போ ஸ்டாலின் சொல்றதெல்லாம் எதிர்த்து பேசுறது வந்து ஒன்றும் ஆரியனா இருக்கணும் அல்லது அவர் வந்து அதிமுக காரணம். நான் ரெண்டுமே இல்லை. நான் ஒரு மிக சாதாரணமான சமூக ஆர்வலர், அரசியல் விமர்சகர். என்னுடைய சேனல் நடத்துகிறேன். அதில் நான் என்னுடைய கருத்துக்களை வெளியிடுறேன். அதில் காழ்ப்புணர்ச்சி எல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு என்ன இருக்குது, 2 திராவிட கட்சிகளும் இப்போ இன்னொன்னையும் பதிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த 5000 வருஷம் கழிச்சு எடுக்கிறதுல 2 அரசியல் கட்சிகளுடைய மிச்சங்களும் அதில் மீதி இருக்கும். இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறைகள் 40-50 வருடங்களாக ஒரு தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை கெடுத்து
மதுவில் இந்த நாட்டையே மூழ்கடித்து பல குடும்பங்கள் சீரழிந்து போனதற்கு இந்த 2 கட்சிகளும் காரணம் என்ற ஒரு மிச்சங்களை, அடையாளங்களை இன்றைய முதல்வர் விட்டு செல்வதற்கு மனம் இடம் தருமா? எனக்கு இன்னைக்கு இருக்கிற முதல்வர் மேல கொஞ்சம் ஒரு சற்று மரியாதையும் உண்டு. ஏன் கொஞ்சம் சற்றுன்னு சொல்றேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இவர்கள் முழுமையான ஆட்சியை தரவில்லை. இந்த 2 கட்சிகளுமே எப்போதுமே என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்ய வேண்டிய கடமையில 25% கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் செய்யறது அத்தனையுமே சாதனைன்றாங்க. கடமைக்கும் சாதனைக்கும் இவர்கள் வித்தியாசம் காட்டுவதில்லை, காட்டும் விடுவதில்லை. அதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய வருத்தம். சாதனை எது, கடமை எது? நீங்கள் ஒரு முதல்வராக பதவியேற்று இருக்கிறீர்கள் அல்லது முதல்வராக இந்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் உங்களுடைய கடமை என்ன? தமிழ்நாட்டை பார், வேலை வாய்ப்பு இருக்கிறது, பெண்கள் அதிகம் வேலை செய்கிறார்கள், நாங்கள் வேலை வாய்ப்பு, எனக்கு தெரிஞ்சு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருந்தால் இத்தனை டாஸ்மாக் கடைக்கு வேலை இருந்திருக்காரு. வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினாலும் அல்லது டாஸ்மாக் அதிகமாக இருப்பதனாலும் தான் இந்த வேலை வாய்ப்பின்மையே உருவாவதாக நான் நினைக்கிறேன். ஒர்க்கலிக், ஒரு வேலை திறன், உடல் திறன் சார்ந்த, உடல் சார்ந்த, அதாவது உடல் மனித ஆற்றல் சார்ந்த தொழில்கள், வியாபாரங்கள், இவைகளில் மனித ஆற்றல் எங்கு வெளிப்படும்? மனித ஆற்றலை பூரா நீங்க சாராயத்தை முக்கிய வச்சிட்டீங்களே. 5000 வருடம் இதுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்பவே இந்த அடையாளங்கள் ரொம்ப மோசமா தான் இருக்குது. இதுல இவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, குடிக்கிறவங்க நம்ம 4வது மாநிலம், ஃபர்ஸ்ட் பஞ்சாப், 2வது குஜராத், கர்நாடகா, எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. இது ஆட்சியாளர்களின் கட்சி சார்ந்த அரசியல் நடத்தும் போது இது அவசியமாகிறது. நான் மதுவை முற்றிலுமாக நிராகரியுங்கள், மதுகளுக்கு கொண்டு வாருங்கள் என்று நான் அடிப்படை அறிவில்லாமல் சொல்ல மாட்டேன். ஏன்னா முழு மதுவிலக்கு என்பது அதுவும் ஒரு அரசியலுக்காக பேசப்படுவதால் அது சாத்தியமில்லை. ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் பர்சனாக சொல்றேன், அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி, ஒரு பொருள் எங்கெல்லாம் கிடைக்கிறது, எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது என்பதை பொறுத்து தான் அது நுகரப்படும். அப்போ நுகர்வோருக்கு ரொம்ப எளிதாக கிடைக்கிற மாதிரி சாராய கடைகளை திறந்து வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழ் நாகரிகம். இன்னொன்று, நீங்கள் பண்டைய நாகரிகம்லாம் விடுங்க, முதல்ல உங்க அமைச்சரவையில் இருக்கிறவங்கள பொது நாகரிகம், சபை நாகரிகம் அறிந்து பேச முதல்ல கற்றுக் கொடுங்க. அவங்க யாருக்குமே பொன்முடி, அமைச்சர் பொன்முடியாக இருக்கட்டும், துரைமுருகனாக இருக்கட்டும், சேகர் பாபுவா இருக்கட்டும், சமீபத்தில் திருச்செந்தூர்ல பேசும்போது அவன் இவங்க அங்கெல்லாம் இவ்வளவு நேரம் காத்திருப்பாங்க, நம்மளும் மட்டும் காத்திருக்க மாட்டாங்களா? சரி, ஒரு பொது நாகரிகம் இல்லை. ஐயா துரைமுருகன் பேசுனதெல்லாம் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்கும்போது இல்லை, அன்னைக்கு கருணாநிதி ஐயா இருக்கும் போதே வேலூர் கூட்டணியில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி பற்றி பேசுனதெல்லாம் இப்போ எடுத்து சொன்னோம்னா நாகரிகத்துடைய முதல் எழுத்து சொல்லக்கூட இவங்க தகுதி இல்லாதவன்னு சொல்லிடுவாங்க. இப்போ இருக்கிற ஸ்டாலின் ஐயா இன்னைக்கு சொன்னதை இழிவுபடுத்தி அல்லது ஏதோ ஒரு ஆற்றாமையில் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. இவர்கள் நாகரிகத்தை வளர்க்க தவறுகிறார்கள். ஆனால் பண்டைய நாகரிகம் என்று பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஒரு மக்கள் கூட்டத்தையே, ஒரு பெரும் திரளான மக்களை தாங்கள் சொல்வதையெல்லாம் நம்ப வைப்பதற்காக தயார்படுத்தி இருக்கிறார்கள். அதில் ஒரு 25% 30% நம்பினாலே போதும், ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இதோட மற்றவங்களாம் மோசமா இருக்காங்க. அப்போ 60% 70% இப்போது வாக்குப்பதிவு ஒரு 60-70% நடக்குன்னு வச்சுக்கோங்க. மேலே அவரேஜா சொல்றேன், சில இடங்கள் பண்ண 60-70%. இதில் அதிக வாக்குகளை பெறுவர் ஜெயிக்கிறார். நம்ம ஜனநாயகம் அப்படி. அதிக வாக்குகள் என்றால் என்ன? அவர்கள் அதுல 20-30% வாங்குறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், 30-30% வாங்குறாங்க, அல்லது 40% கூட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல 60-40, அப்ப பாத்தீங்கன்னா 25-30% தான் மொத்த வாக்காளர்களை இவங்களுக்குன்னு வாக்களித்தது 25-30% தான். 70% பேர் எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள் அல்லது உங்களை விரும்பவில்லை, மாற்று தெரியவில்லை என்று இருக்கிறார்கள். ஆக நீங்கள் இன்றைய நாகரிகத்தை முதலில், இன்றைய நடைமுறை ஜனநாயகத்தை, தேர்தல் வழிமுறைகளை, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமகால அரசியல் நாகரிகத்தினை முதல்ல வளர்த்தெடுக்க பாருங்கள். உங்கள் மீது நம்பிக்கை இருப்பதால் தான் கேள்விகள் கேட்கிறோம். நம்பிக்கையே இல்லை, இவர் எதுவுமே பண்ண மாட்டார் முடிவுக்கு வந்தோம்னா இந்த பதிவே போட மாட்டேன். அதனால இருக்கும் நம்பிக்கையில் கேட்கிறோம். இன்றைய நாகரிகத்தை நீங்கள் எப்படி விட்டு செல்ல போகிறீர்கள்? எந்த அடையாளத்தோடு தமிழக இன்றைய நாகரிகத்தை நீங்கள் விட்டு செல்ல போகிறீர்கள்? இதற்கு முதல்வர் பதில் சொல்லட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.